வெல்கம் டு ஜாலி டைம் வித் வாசு. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற தேட்டர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். சில தேட்டர் நிறைய தேட்டர் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா, எல்லா தேட்டர்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த மவுண்ட் ரோட்லேருந்து ஆரம்பிப்போமே. வாலாஜா ரோட்டில் பேரகன் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. அது ரொம்ப பழைய தேட்டர், 1933 ஆரம்பித்த தேட்டர்னு சொல்லுவாள். அப்புறம் அங்கே ஒரு வால் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1948 திருப்பியும் ஓப்பன் பண்ணால். அங்கே நிறைய வந்த படங்கள் மெயினாக பார்க்கணுன்னா புதிய பறவை சிவாஜி படம். ஆக்சுவலி சிவாஜி படம் எப்போவுமே பார்த்தேன்னா சாந்தி, க்ரௌன், புவனேஸ்வரி இந்த 3 தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாள். புதிய பறவை படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ராஜ் கபூரோட சங்கம் சாந்தி தேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தது. இந்த சங்கம் படத்தில் போல் ராதா போல் சங்கம் ஹோகா கி நஹி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அப்போ பயங்கர ஃபேமஸ். ராஜ் கபூர் சிவாஜிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது 2 பேருக்கும். சிவாஜிக்கு ராஜ் கபூர்னால் கொஞ்சம் பிடிக்கும் ராஜ் கபூர் படங்கள். அதனால் சங்கத்தை எடுத்து புதிய பறவை போடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் மவுண்ட் ரோடில் ஒரு தேட்டர் வேணும்னு பார்த்தாரு. அப்போ பேரகன் தேட்டர் இருந்தது. பேரகன் அந்த காலத்தில் ஒன் ஆஃப் த பேட்லி மெயின்டைன் தேட்டர்னு சொல்லுவாள். சீட்ஸ்லாம் கூட கிழிஞ்சிருக்குமா. சிவாஜியை செலவு பண்ணி சீட்டெல்லாம் மாற்றினார் அப்படின்னு சொல்லுவாள். புதிய பறவை அந்த தேட்டரில் செக்கப்போடு போட்டுது. அதுக்கப்புறமா வெற்றிகரமாக ஓடின படம்னா நாடோடி மன்னன் 1958 வந்தது. எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் அங்கே ரிலீஸ் ஆச்சு. கலைவாணரங்கம் எதிரில் இருக்கும் பேரகன் தேட்டர். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைவாணரங்கம் பக்கத்தில் ஒரு அன்னபூர்ணா ஒரு ஸ்வீட் கடை இருந்தது. அங்கெல்லாம் பியூர் கீயில் ஸ்வீட் பண்ணுவான்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். ஓரளவு சீப்பாகவும் வித்துட்டு இருந்தாலும் சொல்லுவாள். அன்னபூர்ணா ஸ்வீட் ஸ்டால்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளாசா தேட்டர் சொல்லலாம். மவுண்ட் ரோட்டில் இருந்து பிளாசா தேட்டர். ஆக்சுவலாக பேரகனும் பிளாசாவும் ட்வின் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அங்கே முதல்ல அது பிளாசா தேட்டர் ஆரம்பிக்க முன்னால் அது சுகுண விழா சபான்னு இருந்தது. நாடகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறமா அது பிளாசா தேட்டர் ஆச்சு. அங்கே ஃபஸ்ட்டு படம்னு பார்த்தோன்னா சண்டி ராணின்னு ஒரு படம், பிளாக் பஸ்டர் படம். அது பானுமதியோட படம், பானுமதி நடித்த படம் சண்டி ராணி. அப்புறம் 1972 ஞான ஒளி அங்கே ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பயங்கரமாக ஓடிச்சு, செம்ம ஹிட்டு. அப்புறம் சிரஞ்சீவியோட கைதின்னு ஒரு படம் தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பயங்கரமாக ஹிட்டான படம். அது பேரகன் பிளாசா 2 தேட்டரும் இப்போ இல்லை, மூடிட்டேன். மவுண்ட் ரோடில் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த தேட்டர்னு பார்த்தா சாந்தி தேட்டர். மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் எதிரில் இருந்தது சாந்தி தேட்டர். வெல் மெயின்டைன் தேட்டர் அந்த காலத்தில். அது 1961 உமாபதி ஆனந்த் தேட்டர் ஒன்று இருந்தார். அவர் தான் அது பில்ட் பண்ணது அந்த தேட்டரை. அப்புறம் 1962 சிவாஜி கணேசன் அந்த தேட்டரை வாங்கினார். அவர் பொண்ணு சாந்தி. ரொம்ப பிடிச்ச தேட்டர் சிவாஜிக்கு. அதை மூடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் அது மூடக்கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறமா தான் அதை மூடிட்டார். மோஸ்ட்லி சிவாஜி படம்லாம் சாந்தி, க்ரௌன், புவனேஸ்வரி அந்த 3 தேட்டரில் வரும். அங்கே நல்லா ஓடின படம் திருவிளையாடல் 165 நாள் ஓடிச்சு, சில்வர் ஜூப்ளி படம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்த படம் நினைக்கிறேன், லாஸ்ட் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், சந்திரமுகி. 85 டேஸ் ஓடிச்சு. மே 2016 க்ளோஸ் பண்ணிட்டா. அக்ஷயா சாந்தின்னு ஒரு ஆஃபீஸ் ஷூட் மாதிரி பண்ணிட்டா இப்போ அதை. அப்புறமா இந்த பக்கம் டுவர்ட்ஸ் பைக்ராஸ் ரோடு நடந்து போனேன்னா ஸ்டார் தேட்டர் இருக்கும். 1916 ஓப்பன் பண்ண படம். அது ஓப்பன் ஆன தேட்டர். அது ஒரு நல்ல தேட்டராக இருந்தது அந்த காலத்தில். அந்த தேட்டர் பார்சி ஃபேமிலி, அந்த பார்சின்னு சொல்லுவாள், இந்த பார்சி குடும்பம், அந்த ஃபேமிலி தான் அந்த தேட்டரை லீஸ் பண்ணியிருந்தா 1936. அங்கே தான் ஃபஸ்ட்டு சவுண்டு அந்த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா காளிதாஸ் அங்கே ரிலீஸ் ஆச்சு. 1931 ரிலீஸ் ஆச்சா. அங்கே கொஞ்சம் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாங்க. அதனால் இந்த பர்தா போட்ட முஸ்லீம் விமனுக்கு உட்காரத்துக்குன்னே ஒரு தனி சீட்ஸ் இருந்துன்னு சொல்லுவாள். ஒரு ரோ அவளுக்குன்னு அலாட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லுவாள். அங்கே நிறைய அப்புறமா அது ஹிந்தி டாமினேட்டட் ஏரியா இருந்ததுனால நிறைய ஹிந்தி படம் அங்கே வந்தது. யாதோன் கி பாராத், மதுமதி, ஹம் கிசி சே கம் நஹி, நிறைய ஹிந்தி படம், ஜவானி திவானி, அது மாதிரி ஹிந்தி படங்கள்லாம் அங்கே வருது. ஹிந்தி படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறமா ஹிந்தி படம் தான் வர ஆரம்பிச்சது. மார்னிங் ஹவர்ஸில் அங்கே மியூசிக் பார்ட்டியும் நடந்திருக்கு. ஏவி ரமணன் மியூசிக் ஷோ 2 வாட்டி 3 வாட்டி அங்கே நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம். தமிழில் ஓடின படம்னா பெட்ரால் தான் பிள்ளையா நல்லா ஓடிச்சு. 1995 அந்த தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கேசினோ தேட்டர், இந்த மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னால் இருந்தது கேசினோ தேட்டர். இப்பயும் இருக்குது கேசினோ தேட்டர். ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்சரல் பியூட்டி அப்படின்னா கேசினோ தேட்டர் சொல்லலாம். அதுவும் ஈரானி, இந்த ஈரானி ஃபேமிலி, ஈரானின்னு ஒருத்தர் தான் அந்த தேட்டரை பில்ட் பண்ணார். அவர் ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனர். அவர் அந்த தேட்டரை ஓப்பன் பண்ணார். அந்த தேட்டர் அவர் வச்சுருந்தாருன்னு சொல்லலாமே.
அங்கே வந்து ஃபஸ்ட்டு படம்னா இட் டர்ன்ட் அவுட் நைஸ் அகெயின் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் காமெடி ஃபிலிம் அங்கே ரிலீஸ் ஆச்சான். 1941 ரிலீஸ் ஆச்சுன்னா நல்ல ஆடிட்டோரியம் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். அங்கே மோஸ்ட்லி இங்கிலீஷ் படம் தான் நிறைய வந்தது. காட் ஃபாதர், ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க், டே ஆஃப் த ஜேக்கால், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி நிறைய இங்கிலீஷ் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆச்சு. 1950 மாயாபஜார் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அந்த தேட்டர் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேட்டர்ஸ். இப்போ கொஞ்சம் தமிழ் படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு போல் இருக்குது. அப்புறம் தேவி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தேவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ், தேவி பேரடைஸ், தேவி பாலா, தேவி கலா. அங்கேயும் ஹிந்தி படம் தான் மோஸ்ட்லி டாமினேட் பண்ணியிருந்த காலம். சோட்டி சி பாத் அது கிட்டத்தட்ட 1 இயருக்கு ஓடிச்சு. சோட்டி சி பாத், அப்புறம் டான், சத்ய பே சத்ய, நிறைய அமிதாப் பச்சன் படம்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. 1983 சத்மா ரிலீஸ் ஆச்சு. இங்கிலீஷ் படங்கள் அங்கே வந்திருக்கு. மெக்கனாஸ் கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் படம். அப்புறம் பேசேஜ் டு இந்தியா, அப்புறம் நிறைய படங்கள் வந்தது. கொலம்பியா பிக்சர்ஸ் படம்லாம் நிறைய அங்கே வந்தது. எனக்கு தெரிஞ்சு அங்கே காந்தி படம் கூட ரிலீஸ் ஆச்சு. இது பென் கிங்ஸ்லி காந்தி படம் வந்தது அங்கே. தமிழ் படம்னு பார்த்தாங்கன்னா ரிக்ஷாக்காரன் நல்லா ஓடித்து, அபூர்வராங்கள், கரகாட்டக்காரன், இளமை ஊஞ்சலார் இருக்கிறவங்களும் அங்கே வந்தது. நினைவெல்லாம் நித்யான்னு ஒரு படம் வந்தது, அது ஓடலை. அது மாதிரி நிறைய படங்கள் அங்கேயும் தமிழ் படம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் முதல்லலாம் 1970 80s பார்த்தோன்னா நிறைய ஹிந்தி படம் வந்தது. இப்போ எல்லாம் தமிழ் படங்களும் நிறைய வருது. அந்த தேட்டர் இப்போயும் இருக்குது. அப்புறம் புதுப்பேட்டில் இந்த பக்கம் வந்தோன்னா கூவம் ரிவருக்கு ஆப்போசிட்டில் சித்ரான்னு ஒரு தேட்டர் இருந்தது. 1948 ஒரு தெலுங்குக்காரா விஸ்வநாத் ரெட்டின்னு ஒருத்தர் அவர் ஓப்பன் பண்ண தேட்டர் சித்ரா. அங்கே இன்டர்வலில் வந்து ஜாஃபர் ஐஸ்கிரீம் விற்பான். அது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இன்டர்வல் இருந்தாலும் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவா. அங்கே அலிபாபாவும் 40 திருடர்களும் நல்லா ஓடிது. மோஸ்ட்லி அங்கே பார்த்தோன்னா எம்ஜிஆர் படம் வந்துட்டு இருந்தது. வேட்டைக்காரன் செமையாக ஓடிது. அது தவிர நீயான்னு ஒரு படம் வந்தது. அங்கே தான் சத்யஜித் ரேயோட பதர் பாஞ்சாலி படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். நம்ம ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 1980s பார்த்தோன்னா அந்த படம் கொஞ்சம் அந்த தேட்டரே கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிடுது. எல்லாம் ரீரிலீஸ் படம் தான் வந்தது. பெருசாக புது படம் அங்கே ஒன்றும் பெருசாக ரிலீஸ் ஆகலை அப்போல்லாம். அப்புறம் பிளாக்கஸ் ரோடு கொஞ்சம் நல்லா கெய்டின்னு ஒரு தேட்டர் இருந்தது. அதுவும் வெங்கட்ராம் நாயுடுன்னு ஒரு நாயுடு கட்டின தேட்டர் அது. அது நிறைய ஒரு வெங்கட்ராம் நாயுடுன்றது வெங்கையா நாயுடுன்னு நினைக்கிறேன். வெங்கையா நாயுடுன்னு ஒருத்தர். அவர் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு போல் இருக்குது. அங்கே தியாக பூமின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பிரிட்டிஷர்ஸ் வந்து பேன் பண்ணால் அப்புறமா ஒரு லாட் ஆஃப் லீகல் இஷ்யூஸ் இருந்தது. அந்த எஸ்எஸ் வால்சன் அந்த படத்தை ஃப்ரீ ஷோ கொடுக்க ஆரம்பித்தா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஷோ பார்த்தா. அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் படம்னு பார்த்தோன்னா மலைக்கள்ளன் 1954 செம ஹிட் ஆச்சு. அப்புறமா அந்த தேட்டர் அகைன் சித்ரா தேட்டர் மாதிரி அந்த தேட்டரும் பாப்புலாரிட்டி போயிடுது. அப்புறம் நிறைய அடல்ட் ஃபிலிம், பீட்டு ஃபிலிம்னு அது மாதிரி ஃபிலிம்லாம் வர ஆரம்பிச்சிடுது. 2009 க்ளோஸ் ஆகிடுது. அப்புறம் அண்ணா தேட்டர் ஒரு படம் வந்து ஒரு 300-400 பேர் உட்காரலாம். அண்ணா தேட்டர் படம் அங்கே மெயினாக பார்த்தோன்னா விதி அங்கே ரிலீஸ் ஆச்சு, நல்லாவே ஓடித்து. பிரியா ரஜினிகாந்த் படம் பிரியாவும் நல்லா ஓடித்து. விதி நல்லா ஓடித்து. அப்புறமா ராம் தேரி கங்கா மேலின்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது, அதுவும் செம்மையாக ஓடிச்சு அண்ணா தேட்டரில். அண்ணா தேட்டரில் ஏக் துஜே கே லியே வந்ததா வரலையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப க்ளீனாக இருக்கும், வெல் மெயின்டைன் தேட்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த தேட்டர். அப்புறம் உமாபதி ஆனந்த் லீலானந்த் தேட்டர் உமாபதி. இது உமாபதி வந்து வெளியில் வந்துடுவாரான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னால். அங்கே எந்த பிளாக் டிக்கெட்டும் விற்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பேர்னா இவ்வளோ பேர் நெட்டில் மற்றவாழ்லாம் அமுச்சு விட்ருவாராம். அங்கே வந்த மெயின் படம்னு பார்த்தா என்டர் த ட்ராகன் 54 வாரம் ஓடித்து அந்த படம். ஒரு ராஜராஜ சோழன் 1973 வருது. ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் ஸ்ரீலங்காவில் நல்லா ஓடித்தான், தமிழ்நாட்டில் ஓரளவு சுமாராக தான் ஓடித்துன்னு சொல்லலாம். அப்புறம் கமல் ஃபிலிம்ஸ்லாம் அங்கே நிறைய வந்தது. நாயகன் 1987 வந்து ஹிட் ஆச்சு. புன்னகை மன்னன் ஹிட் ஆச்சு. மகாநதி ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல் மூவி, அது இன்னும் கூட கொண்டாடி இருக்கலாம், அவ்வளோ கொண்டாடலாம்னு சொல்லலாம் அந்த படத்தை. அப்புறமா இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த ஜெமினி அந்த பக்கம் வந்து ஜெமினி ஃப்ளைஓவருக்கு எதிரில் அமெரிக்கன் எம்பசி, அதுக்கு எதிரில் ஜெமினி ஃப்ளைஓவர். அப்போல்லாம் அமெரிக்கன் எம்பசியில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், நைட்டே படுத்துடுவா அப்படி இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்கன் விசாக்கு அங்கங்கே அப்ளை பண்ணிக்கிறான். ஹைதராபாத்தில், பெங்களூரில் அப்ளை பண்ணுறான். முன்னாலாம் எல்லோரும் மெட்ராஸ் தான் வந்தாகணும், ராத்திரியே கூட்டம் இருக்கும். மார்னிங் பார்த்தா பெரிய க்யூவே இருக்கும். அதுக்கு எதிரில் தான் சஃபேர் தேட்டர், அதுவும் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர். சஃபேர், ப்ளூ டைமண்ட், எவரால்டு இருந்தது.
ப்ளூ டைமண்டில் கண்டினியூஸ் ஷோ காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் அந்த ஷோ ஓடும். டிக்கெட் வாங்கிட்டு போனால் உள்ளே போய் உட்காந்தாலும் ஒரு வாட்டி உள்ளே போகலாம், எப்போ வேணால் திரும்பி வரலாம். ஷோ முடிஞ்சோடனே வரனால அடுத்த ஷோக்கு உட்காந்து பார்க்கலாம். சஃபேர் எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபஸ்ட்டு 70mm தேட்டர் தான் சஃபேர். அங்கே கிளியோபாட்ரா அப்படின்னு ஒரு படம் வந்தது. மரோ சரித்ரா செம்மையாக ஓடித்து. இவர் கமல்ஹாசன் தெலுங்கு படம். அதே ஹிந்தியில் எக் துஜே கேலியே வரும், அதுவும் நல்லா ஓடித்து. அது தவிர சவுண்ட் ஆஃப் மியூசிக், மை ஃபேர் லேடி, அது மாதிரி இங்கிலீஷ் படங்களும் நிறைய வந்து தேட்டரில். இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் தேட்டர்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய தேட்டர் இருக்குது சவுத்துலேயே பார்த்தோன்னா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமே, சத்யம் தேட்டர் பார்க்கணும். அப்புறம் பைலட்டு, மிட்லண்ட், கபாலி, இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தேன்னா இந்த மயிலாப்பூர் பக்கம் வந்தேன்னா கபாலி, காமதேனு, ஸ்ரீநகர் பக்கம் போனேன்னா கிருஷ்ணவேணி, பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், அங்கெல்லாம் கூட தேட்டர்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம நார்த் மெட்ராஸில் இருக்கிற தேட்டர்லாம் பார்க்கலாம். மேகலா, க்ரௌன், புவனேஸ்வரி, கிருஷ்ணா, அது மாதிரி தேட்டர்லாம் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஆல். உங்களுக்கு ஏதாவது இந்த சினிமா தேட்டர்ஸ் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அதை ஷேர் பண்ணுங்க. வேறு ஏதாவது படங்கள், நல்ல படங்கள் ரிலீஸ் ஆனது, நான் எல்லா படத்தையும் கவர் பண்ணலை, சில படங்களை கவர் பண்ணியிருக்கேன், அதை பற்றி சொல்லுங்க. சில தேட்டர்ஸும் விட்டு போயிருக்கலாம். அந்த தேட்டர்ஸ் பற்றி நான் இது வரைக்கும் பார்த்தது மவுண்ட் ரோடு அண்ட் சரௌண்டிங் ஏரியா. அங்கே ஏதாவது விட்டு போனால் தேட்டர் விட்டு போயிருந்தா அதை பற்றியும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.